இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 13/3/2026 வெள்ளிக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 29ஆம் நாளான இன்று தேய்பிரையின் தசமி. காலையில நவமி இருக்கும் 5:56 வரைக்கும், பின்பு தசமி தெரிய வந்துடும். மூல நட்சத்திரம் இன்னைக்கு 12 மணி 12 நிமிஷம் வரைக்கும் இருக்கும், பின்பு பூராட நட்சத்திரம் வந்துவிடும். காலையில 9லேருந்து 10 மணி வரைக்கும், சாயங்காலம் 4லேருந்து 5 மணி வரைக்கும் நல்ல நேரங்கள். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலம், யமகண்டம் 3:04, குளிகை நேரம் 7:09. மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். சூரியன் கடைசி ஹெப்பில் இருக்காரு மாசி மாசத்துல, அதனால வினாழிகளிலே இருப்பார். கும்பராசியில 19 வினாழி இருப்பார். 6:23க்கு சூரியனின் உதய நேரம் இருக்கும். இன்றைய நாள்ல கீழ்நோக்கு நாள். பூராட நட்சத்திரம்ங்கிறது மாற்றி வைப்பதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிடுங்கி வைக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்படி பண்றதுனால விதை விதைப்பது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இன்னைக்கு செய்யறது நல்லது. ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும், முக்கியமாக ரிஷபராசிக்குள்ளார. அதனால இன்னைக்கு கொஞ்சம் அவங்க எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பூராட நட்சத்திரத்துல நவமி திதியில இருக்கும்போது கடன் அடைத்தால் கடன் அடையும். வியாதியஸ்தர்கள்னு சொல்லக்கூடிய உடம்பு முடியாதவங்க குளிக்கிறதுக்கான நேரம் வேணும்னா இன்னைக்கு குளிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு மாடு வாங்கினா மாடு விருத்தியாகும். நிறைய மாடு நிறைய சேரும். தோப்பு நமக்கு சொல்லுவோம், நிறைய மாட்டு பண்ணையே வைக்கலாம், அந்த மாதிரி மாடு வந்துடும். 13ஆம் தேதி இன்னைக்கு சூரியன், ராகு, செவ்வாய், புதன் வக்கரமாக என்று கும்பராசியிலும், சனி சுக்கிரன் மீன ராசியிலும், குரு மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், சந்திரன் தனுசு ராசியிலும் இருக்க இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளில் ஒரு ராசிக்கும் பலன் பார்க்கலாம் பாருங்கள். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்னைக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் அமர்கிறார். விரயஸ்தானத்தில் அமர்கிறாரின் பயப்பட வேண்டாம். குருவினால் பார்க்கப்படுகிறார், உங்க ராசிநாதனாலும் பார்க்கப்படுகிறார். பயணங்கள் உண்டு, இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும், ஆனாலும் சுகத்தை கண்டுபிடிச்சு விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு வாகனம் போன்றவற்றில் செலவுகள் உண்டாகும், அப்படிங்கிற கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தால் நல்லா இருக்கும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளில் சீதையை வழிபடுவதும் நல்லது. வாழ்க வளத்துடன்.